இந்த வெயில் நேரத்துல பிள்ளைங்க வீட்ல இருக்காங்க அப்படின்னா, வெளிய போய் விளையாடவும் மாட்டாங்க. வீட்ல சும்மாவும் இருக்க மாட்டாங்க. "எதையாச்சும் ஒண்ணு செஞ்சு தரியா? இல்ல நானே செஞ்சுக்கட்டுமா?" இப்படின்ற கேள்வி தான் அடிக்கடி வரும். அப்படி கேட்ட என் பிள்ளைங்களுக்காக செஞ்சது தான் இந்த குல்ஃபி ரெசிபி. இது பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 லிட்டர் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். இது கூடவே 15 பாதாம், 10 முந்திரி பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் மில்க் மெய்ட், 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம வீட்டிலேயே கிடைக்கிற ஃப்ரெஷ் க்ரீம், அதாவது பாலாடை. இந்த பாலாடை வந்து இன்னைக்கு எடுத்த மாதிரியான ஃப்ரெஷ்ஷான பாலாடையா யூஸ் பண்ணிக்கங்க. பாலாடை சேர்த்து ஒரு 5 செகண்ட் மட்டும் மிக்ஸியில அரைச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நல்லா க்ரீமியான குல்ஃபி மிக்ஸ்சர் வந்து ரெடி ஆயிடும். இத 4 சில்வர் கப்லயும் 2 சின்ன குட்டி பானையிலயுமே சேர்த்துட்டு, மேல சில்வர் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிட்டு, ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சுட்டோம் அப்படின்னா, ஃப்ரீசர்ல நல்லா ஃப்ரீஸ் ஆக விட்டுருங்க. நான் ஓவர் நைட் விட்டுட்டேன். மறுநாள் காலையில இந்த மாரி டம்ளர தண்ணில டிப் பண்ணிட்டு, அப்படியே லைட்டா கலட்டி எடுத்தோம் அப்படின்னா, செம்ம சூப்பரா குல்ஃபி வந்து ரெடி ஆயிடும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ரீசென்ட்டா போட்ட கொய்யாக்கா ஐஸ்கிரீமுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. நம்ம சேனல சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.